Sunday between 7 a.m. morning to 1 p.m. on the eve of International Diabetic Day. So Indian Medical Association KGF in association with Medipharma Private Limited and Department of Life Sciences Sri Bhagavan Mahavir Jain College, Thomas Met, jointly conducting a free diabetes and hypertension detection camp. So in this camp, we are going to do free height and weight, BP checkup, blood glucose checkup, ECG, and for eligible candidate who have the disease either hypertension or diabetes, those got it. So we will give free medicines also. So we request all the people, citizens of KGF to make use of this camp. So நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் மெடிஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் மற்றும் லைஃப் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் ஸ்ரீ பகவான் மகாவீர் ஜெயின் காலேஜ் ராபர்சன்பேட் இணைந்து கேஜே தங்கவேல் மக்கள் நலனுக்காக இலவச நீரிழிவு நோய் மற்றும் இரத்த கொதிப்பு பரிசோதனை மற்றும் இலவச மருந்து வழங்குதல் முகாம் நடத்த முடிவு செஞ்சிருக்கோம். ஸோ இந்த கேஜிஎஃப் தங்கவேல் மக்கள் இதை நல்ல மாதிரி உபயோகப்படுத்திக்கணும். முக்கியமானது காலையில் 7 மணிக்கு வந்து நாங்கள் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 மணிக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஹைட் அண்ட் வெயிட், பிபி செக்அப், சுகர் செக்அப், இசி செக்அப் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் பண்ணிவிட்டு ரெடியாக ரிப்போர்ட் கையில் வச்சுருந்தாக்கா 9 மணிக்கு கேம்ப் டாக்டர்ஸ் 9 மணியில் 9 மணி டாக்டர்ஸ் வந்து கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை கேஜிஎஃப் ஜனங்க வந்து உபயோகப்படுத்துன்னு கேட்டுக்கணும். இப்போ நாங்கள் என்னத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் பிகமிங் ஏ எபிடமிக் லைக் ஒரு தொற்று நோய் மாதிரி, தொற்று நோய் இல்லை, தொற்று நோய் போல இது வந்து பரவி இருக்குது. உலகத்தில் வந்து ஏறக்குறைய வந்து 500 மில்லியன் பீப்புள் வந்து டயபெட்டிக்ஸ்னால சுகர் வியாதினால அவதிப்பட்டு இருக்காங்க. இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கணக்கிடும் போது ஏறக்குறைய 9 கோடி ஜனங்க வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வந்து இந்தியாவில் வந்து 8 கோடி ஜனங்க இருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 9 கோடி ஜனங்க இல்லை, இந்தியாவில் மட்டும் 8 கோடி இருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் 6 பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாக்கா அதில் ஒரு பேஷண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இது நாளடியில் போக போக 2045 வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இது 380% பரவி என்ன பண்ணாக்கா இந்தியாவில் இருக்கிற வந்து ஏறக்குறைய 8 கோடி இருக்கிற இந்த டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் 16 கோடி ஆகிடுவாங்க. இதில் முக்கியமானது என்னன்னாக்கா, இது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தினம் வேலை செய்யறவங்க, இது போல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் அந்த வியாதி வருது. ஸோ இதில் முக்கியமான திங்ஸ் பார்த்தாக்கா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுவும் டயபெட்டிக் வந்து இட் இஸ் ப்ரிவென்டபிள். ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிவென்டபிள், இன்னொன்று நான் ப்ரிவென்டபிள். நான் ப்ரிவென்டபிள் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட், அது இன்சுலின் போட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ப்ரிவென்டபிள். அது நான் ப்ரிவென்டபிள். ப்ரிவென்டபிள் அப்படின்றது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல், இந்த டயபெட்டிஸ் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆயிடுச்சு. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கம்மினா கூட வருமானம் இருந்தாக்கா அந்த வருமானத்தில் பாதி பாகம் வந்து நம்ம ஜனங்க சாப்பாட்டு செலவு பண்ணிடுது. சாப்பிட்ற பொருள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, ஹெல்த்தில் சுகாதாரம் இல்லாத உணவை சாப்பிடுறது. அடுத்தது எக்ஸசைஸ் இல்லாதது, உடல் எக்ஸசைஸ் இல்லாதது, செடன்ட்ரி லைஃப்னு சொல்கிறது, உடல் எக்ஸசைஸ் இல்லாதது, ஆல்கஹால், டொபாக்கோ. ஸோ இது போல் ஃபுட் ஹேபிட்ஸ்னால என்ன பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ், இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆகையினால வந்து இதை இந்த நோயுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கினாக்கா, இதனுடைய காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுன்னா ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ ஆகையினால் ஜனங்களை மரணத்திலிருந்து இது போல் டெத் எல்லாம் நிறைய ஆகுறதுனால 1 லட்சத்தில் வந்து 20 இந்தியாவில் மட்டும் 1 லட்சம் பேருக்கு வந்து 20 பேர் வந்து வருஷத்துக்கு செத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்காக உலக அளவில் முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ ஜனங்களை அதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த முகாம் நடத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, முகாம் நடத்துகிறப்போ நம்ம கேம்ப் நடத்துகிறப்ப கூட வந்து அது ஜெயின் காலேஜ்லேருந்து லைஃப் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. டயபெட்டிஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் வருது அப்படின்றத நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வெயிட்டிங் லாஞ்சில் வந்து அவங்க அதை ஜனங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜனங்க அந்த அவேர்னஸ் பண்ணிக்கின்னு இதனுடைய தொந்தரவு என்ன சொன்னாக்கா,
நாளைக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். இதனால என்ன வரக்கூடிய நோயின் விளைவுகள் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் சொன்னாக்கா ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், கிட்னி டிசீஸ் வரும், லங் டிசீஸ் வரும். தென் இன்ஃபெக்ஷன்ஸ் பர்டிகுலர் காலில் நடக்கிறப்ப முள் குத்துது, கல் குத்துது, அதுக்கு அதிகமாச்சுன்னா அது கால் மறுத்துட்டு அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. ஸோ அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, கால் செப்டிக் ஆடும், கால் ஆம்புடேஷன் பண்ணுவோம். இது மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால ப்ரிவென்டபிள் இந்த நோயை வந்து நம்ம தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நோய் இது. கவனக்குறமா இருக்கிறதுனால இந்த வியாதி வந்து அது காம்ப்ளிகேஷன் கொண்டு போகும். ஸோ அதனால அவேர்னஸ் நம்ம சிம்டம்ஸ் காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிசீஸ் வந்து சிம்பிளா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், LSM லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன் வெட் ஃபார்ம் இந்த ஸ்மால் டேப்லெட். ஸோ கன்சல்டேஷன் எந்தெந்த டாக்டர் வராங்க? ஸோ அன்னைக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து பேனலிஸ்ட் வந்து டாக்டர் நாகப்பா சார், டைரக்டர் ஆதர்ஷ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் திலீப் ராஜ் சிவில் ஹாஸ்பிட்டல், physician, general physician, Dr. Savita Prabhu, Dr. D. Jigaman, myself, and Dr. V.N. Prakash will be the panelists, and other doctors also interested, they will come and join it. This camp is done on the eve of, is conducted for the International Diabetic Day to create awareness about diabetes. First of all, it's about knowing all about diabetes. What are the main factors which leads to diabetes and how to prevent the complications of diabetes. First of all, how do you detect and what are the signs and the symptoms of diabetes, and once you detect it early, how do you prevent the complications of diabetes? Can be any cardiac causes, can be any CNS causes, be it blindness and so on. So one thing, this is mainly to create awareness among the public, and it should not be feeling that once you have diabetes it's very difficult to manage and so on. So this is mainly to create awareness among the general public, and if it would be very nice if the public makes use of this camp. Thank you. KGF ಸಮಸ್ತ ನಾಗರಿಕರಿಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು. ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂಗೆ ಈ ಕೊರೋನಾ ಮಹಾಮಾರಿ ಬಂದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಇದರ ಸೋಂಕು ತಗುಲಿದೆ. ಆದರೆ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾರು ಸಾವನ್ನು ಅಪ್ಪಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಈ ಮಧುಮೇಹ ರೋಗ, ಡಯಾಬಿಟಿಸ್, ಶುಗರ್ ತೊಂದರೆ ಇರೋ ಪೇಷಂಟ್ಗಳು ಮತ್ತು ರಕ್ತದ ಒತ್ತಡ BP ಇರೋ ಪೇಷಂಟ್ಸ್ಗೆ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಾವನ್ನು ಅವರು ತಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದನ್ನು ನಾವು ಮುಂಜಾಗ್ರತೆಯಿಂದ ಪ್ರಿಪೇರ್ ಆಗಿ ಅದನ್ನು ತಡೆಗಟ್ಟಿಸಬೇಕಂದ್ರೆ ಕಾಯಿಲೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸೂಕ್ತ ಚಿಕಿತ್ಸೆ ನಡೀತಾ ಇದೆಯಾ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ಗುರುತುಪಡಿಸಿ ತಕ್ಕ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ತಗೋಬೇಕು. ಸೊ ಇದರ ಹಾಗಾಗಿ ನಾವು ಭಾರತೀಯ ವೈದ್ಯಕೀಯ ಸಂಘ ಮತ್ತು ಜೈನ್ ಸಂಸ್ಥೆಯ ಜೀವಶಾಸ್ತ್ರ ವಿಭಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಭಾನುವಾರ ಅಂದರೆ ಈ ಬರೋ ಭಾನುವಾರ 14ನೇ ತಾರೀಕು ನವೆಂಬರು ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆಯಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆವರೆಗೂ ಉಚಿತ ತಪಾಸಣೆಯನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. ಇದರಲ್ಲಿ ಈ ಶುಗರ್ಗೆ ತಪಾಸಣೆ ಮತ್ತು ECG ತಪಾಸಣೆ, BP ಚೆಕಪ್ಪು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ. ಇಂಥ ಕೊರೋನಾ ಅಂತ ಬೇರೆ ಮಹಾಮಾರಿ ಬಂದ್ರೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರಿಸೋ ಶಕ್ತಿ ಮತ್ತು ಇದು ಬೇರೆ ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಗುರುತುಪಡಿಸಿ ಮುಂಜಾಗ್ರತೆಯಿಂದ ಅದನ್ನು ತಡೆಗಟ್ಟಿಸೋ ಇದನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಹಮ್ಕೋಬೇಕು. ಮತ್ತು ಈ ಸಾವುಗಳನ್ನು ತಡೆಗಟ್ಟಿಸ್ಬೇಕಂತ ನಾವೆಲ್ಲರೂ ವೈದ್ಯರು ಇವತ್ತು ಸೇರಿ ಈ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಧುಮೇಹ ದಿನ 14ನೇ ತಾರೀಕು ಏನಿದೆಯೋ ಅವತ್ತಿನ ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವೆಲ್ಲ ಬಂದು ನಿಮಗೆ ಉಚಿತವಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡಲು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ಕರೀತಾ ಇದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಬಂದು ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆ ಖಾಲಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಬಂದು ಈ ತಪಾಸಣೆ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಸುಮಾರು ಎಷ್ಟು ಪೇಷಂಟ್ಗಳು ಅವತ್ತು ನೋಡೋ ಸಾಧ್ಯತೆಗಳಿರ್ಬೋದು? ಸುಮಾರು ಒಂದು 1000ದಿಂದ 1500 ಜನ ಬರ್ಬೋದು. 1000 ಜನರ ನೋಡತಕ್ಕಂಥ ವ್ಯವಸ್ಥೆಗಳು ಮಾಡಿದ್ದೀರಾ ಸರ್? ಆ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಜೈನ್ ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ, ಜೈನ್ ಕಾಲೇಜ್ ಗೀತಾ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಜೀವಶಾಸ್ತ್ರ ಲೈಫ್ ಸೈನ್ಸಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು ಕೈ ಜೋಡಿಸಿ ನಮ್ಮ ಭಾರತೀಯ ವೈದ್ಯಕೀಯ ಸಂಘ ಜೊತೆ ಅವರು ಸೇರಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಇದನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಎಲ್ಲರೂ ವೈದ್ಯರು ಸೇವೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸರ್ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಯಾವ ಥರ ಕೊಡ್ತೀವಿ? ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಫ್ರೀ. ಉಚಿತ ತಪಾಸಣೆ ಮತ್ತು ಉಚಿತ ಮೆಡಿಸಿನ್ಸು ಕೊಡ್ತೀವಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ಇದರ ಸದುಪಯೋಗ ಪಡ್ಕೋಬೇಕಂತ ಕಳಕಳಿಯಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಖಾಲಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಬಂದು ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಈ ಭಾನುವಾರ ನೀವು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ಯಾರ್ಯಾರು ಇದಕ್ಕೆ ರಿಸ್ಕ್ ಫ್ಯಾಕ್ಟರ್ಸ್ ಇದ್ದೀರೋ ಈ ಕಾಯಿಲೆಗೆ, ಅಂದರೆ ಶುಗರು, BP, ಸ್ಟ್ರೋಕು,
ಹಾರ್ಟ್ ತೊಂದರೆ ಇದೆಲ್ಲ ಏನೇನಿದೆಯೋ ಬಂದು ದಯವಿಟ್ಟು ಇದರ ಸದುಪಯೋಗ ಪಡ್ಕೋಬೇಕು. ಮತ್ತು ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋ ಜನರಿಗೂ ತಿಳಿಸ್ಬೇಕಂತ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಕಳಿಯಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಸೊ ಏನಿಲ್ಲ, ನಮ್ಮ ಒಂದು ಫಸ್ಟು ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸತಿ ನೀವು ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮೂಲಕ ಅದೇ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಈ ಮಹಾಮಾರಿ ಇದರಿಂದ ಸರ್ಕಾರದ ನಿಯಮಗಳು ಏನಿದೆಯೋ ಜನರನ್ನ ಒಗ್ಗೂಡಿಸಬಾರ್ದು ಅಂತ ಇನ್ನು ಪ್ಯಾಂಡಮಿಕ್ WHO ಇನ್ನು ಅದನ್ನು ರಿಮೂವ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇದರಿಂದ ನಾವು ಈ ಉಚಿತ ತಪಾಸಣೆಗಳು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಮತ್ತೆ ಜನರು ಸೇರಿದ್ರೆ ಮತ್ತೆ ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ಪ್ರೋಟೋಕಾಲ್ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಯಾವಾಗ ಅದು ಸರಿ ಹೋಗುತ್ತೋ ಪ್ಯಾಂಡಮಿಕ್ನ WHO ರಿಮೂವ್ ಮಾಡ್ತಾರೋ ವ್ಯಾಕ್ಸಿನೇಷನ್ ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಲ್ಲ ಹತ್ರ. ನಮ್ಮ IMA ಯಾವಾಗಲೂ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ಸರ್ಕಾರದ ಬದ್ಧತೆಯಿಂದ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಇದನ್ನ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. So even during the camp also, we will maintain the social distance. We will provide hand sanitizer. We'll ask people to wear mask, and when there is no mask, we'll try to provide the mask also. So we'll make the arrangement. So we'll see that patients are safe, and also we request the patient to take care of them. So ಎಲ್ರೂ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಫೇಸ್ ಮಾಸ್ಕ್ ಕಂಪಲ್ಸರಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ಸೊ ಈವನ್ ಆನ್ ದ ಕ್ಯಾಂಪ್ ಆಲ್ಸೋ ವಿ ಹ್ಯಾವ್ ಮೇಡ್ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಟು ಮೇಂಟೈನ್ ದ ಡಿಸ್ಟೆನ್ಸ್. ಸೊ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಆಲ್ ದಿ ಪೀಪಲ್. ಸೊ ಎಲ್ಲರೂ ನಾವು ಏನು ವಿನಂತಿ ಅಂದರೆ, ಸೊ ಅವರು ಈ ಅಪರ್ಚುನಿಟಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಸೊ ಅವ್ರನ್ನ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. ಸರ್ ಏಜ್ ಲಿಮಿಟ್ ಎಂತೆಂಥ ವಯಸ್ಸವರು ಅಲ್ಲಿ ಬರ್ಬೋದು? ಏಜ್ ಲಿಮಿಟ್ ಇಲ್ಲ ಸರ್. ಏಜ್ ಲಿಮಿಟ್ ಇಲ್ಲ, ಯಾರೇ ಬರ್ಬೋದು. ಸಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಯಾರು ಅದು ಸಸ್ಪೆಕ್ಟ್ ಇದೆಯೋ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಸೊ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಎಲಿಜಿಬಲ್ ಯಾರಿಗೆ ಡಯಾಬಿಟಿಸ್ ಇದೆಯಾ, ಯಾಕೆ ಹೈಪರ್ ಟೆನ್ಷನ್ ಇದೆಯಾ ಅವರಿಗೆ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀವಿ, ಫ್ರೀ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀವಿ. ಸರಿ.